திருமதி பாக்யா அசோக்கின் டைரக்ட் ட்ரேடிங் தொடர்பு கொள்ளுங்கள், மாற்றம் காணுங்கள். இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனத்துடைய பயன்பாட்டை ஊக்குவிக்கக்கூடிய விதமா பிரதமர் பயன்படுத்தக்கூடிய சொகுசு காருக்கு பதிலா மெர்சிடிஸ் பென்ஸ் EQS அப்படின்னு அழைக்கப்படுற எலக்ட்ரிக் கார் தான் யூஸ் பண்றதா பிரதமருடைய அலுவலகம் முடிவு பண்ணதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் EQS உடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, பிரதமர் மோடிக்காக இந்த கார்ல என்னென்ன விஷயங்களை மாத்த போறாங்க, மெர்சிடிஸ் பென்ஸ் EQS உடைய ரேட் என்னன்றத இந்த தொகுப்புல விரிவா சொல்றேன், வாங்க பார்ப்போம். PM நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே உலகத்தரம் வாய்ந்த சேஃப்டியான கார்ல தான் பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதிக பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் பொருத்தப்பட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் பேவாட்ச் S650 அப்படின்னு அழைக்கப்படுற காரை தான் அவர் பயன்படுத்திட்டு வந்ததா கூறப்படுது. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் 200 சீரீஸ் தான் யூஸ் பண்ணதா சொல்றாங்க. மேலும் பிரத்யேகமா நியமிக்கப்பட்ட உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஓவர் காரும் அவர் யூஸ் பண்ணதா சொல்றாங்க. சோ எப்பவுமே எந்த கார் யூஸ் பண்ணாலும் பிரதமர் அவர்களுக்காக அந்த காரை சில விஷயங்களை மாத்தி சில விஷயங்களை சேர்த்து அந்த காரை சேஃப்டியான காரா மாத்துவாங்க. அப்படி இருக்கும்போது பிரதமர் பயன்படுத்திய தொழில்நுட்ப கார்களை விட இந்த கார்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி மேம்படுத்தப்பட்ட அம்சங்களா இருக்கக்கூடிய ஒரு காரா கருதப்படுது. இந்த EQS சிடான் வகை கார் பாத்தீங்கன்னா 5 சீட்டர்ஸ் மேல இருக்கும். நல்லா ஸ்பேஷியஸான ஒரு காரை கொடுத்திருக்காங்க. பார்க்கவே செம்ம கிளாஸா மாடிஃபை பண்ண மாதிரியே இருக்கு. காருடைய பாடி SUV டைப்ல இருந்தாலும் இது உயர் சவாரி சிடான் டைப் கார் தான். இந்த EQS பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 107.8 கிலோவாட் பேட்டரி பேக் இருக்கு. ஒரு நல்ல ரேஞ்சா அப் டு 770 கிலோமீட்டர் வரைக்கும் மோஸ்ட் எஃபிஷியன்ட்டா டிராவல் பண்ண முடியும். மேலும் 2 வேரியன்ட்ல இந்த கார் இருக்கிறதா கூறப்படுது. EQS 580 AWD and EQS 450 plus RWD னு மோஸ்ட் எஃபிஷியன்ட் வேரியண்டா இந்த டைப்ல இந்த கார்கள் வடிவமைக்கப்படலாம்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. அதிலும் EQS 550 plus ஃபீச்சர்ஸ் உடைய எலக்ட்ரிக் மோட்டாரை பத்தி செக் பண்ணி பார்க்கும்போது ரியல் ஆக்சஸ்ல 333 PS மற்றும் 568 Nm ஆஃப் டார்க் திறனை வெளிப்படுத்தக்கூடிய கார். அதே போல EQS 580 செகண்ட் மோட்டாரை பாத்தீங்கன்னா 523 PS 855 Nm ஆஃப் டார்க் திறனை வெளிப்படுத்தக்கூடியது. பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் 11 கிலோவாட் வால் சார்ஜரும் 7 கிலோவாட் ஓம் சார்ஜரும் அவைலபிளா இருக்கான். EQS பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கார்னு சொல்றாங்க. வெறும் 31 நிமிஷம் மட்டும் நீங்க சார்ஜ் போட்டா 200 கிலோவாட்ஸ் பவர் காருக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. காருடைய உட்புறம் ரொம்பவே ஸ்பேஷியஸா சூப்பரா இருக்கு. குறிப்பா 55.5 இன்ச் ஆஃப் MBUS ஹைப்பர் ஸ்கிரீன் வந்து வழங்கியிருக்காங்க. இது வந்து 3 ஸ்கிரீன் உடைய சிங்கிள் பீஸ் யூனிட்டா பார்க்க அவ்வளவு பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம 15 ஸ்பீக்கர் 710 வாட் பர்ப் மீட்டர் சவுண்ட் சிஸ்டமும் பொருத்திருக்காங்க. ஆம்பிளிஃபைட் லைட் சிஸ்டம், மல்டி ஜோன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல், பவர் சீட்டட் வித் மசாஜ் ஃபங்க்ஷன் எக்கச்சக்கமான சிறப்பு அம்சங்களை காருடைய உட்புறத்துல பொருத்திருக்காங்க. இந்த காருடைய பூட் கெபாசிட்டி, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரங்க் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா 610 இருந்து 1770 லிட்டர் ஆஃப் கொள்ளளவு இருக்கக்கூடிய அளவுல ரொம்ப ஸ்பேஷியஸா கொடுத்திருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு அளவே இல்ல. மேல கேமரா, லேடாரும் இருக்கு, ரேடாரும் இருக்கு, மோஷன் சென்சார் இருக்கு, அல்ட்ராசோனிக் சென்சார்னு பல சிறப்பு அம்சங்களை இந்த கார்ல பொறுத்திருக்காங்க. காருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய மூளை எப்படி செயல்படுமோ அந்த லெவலுக்கு ஹையர் எண்ட் டெக்னாலஜியை பொறுத்திருக்காங்க. எனர்ஜி மேனேஜ்மெண்ட், கனெக்டிவிட்டி, மசாஜ், என்டர்டெயின்மெண்ட், போனு, நேவிகேஷன் எல்லா விஷயத்தையும் இந்த கார் ஒண்ணுக்குள்ளேயே கிடைக்கும். இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் இந்த காருடைய மூளையே. மெர்சிடிஸ் என்ன சொல்றாங்கன்னா வெறும் 4.3 செகண்ட்ல 0ல இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல கார் ரீச் ஆகும். அந்த லெவலுக்கு ஃபாஸ்டா பறக்கக்கூடிய திறனும் இந்த காருக்கு உண்டு. EQS பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கம்ஃபர்ட் அண்ட் நிறைய வாவ் ஃபேக்டரை இந்த கார்ல பொறுத்திருக்காங்க. எனவே எலக்ட்ரிக் காரை ஊக்குவிக்கக்கூடிய விதமா மெர்சிடிஸ் பென்ஸ் EQS அப்படின்னு அழைக்கப்படுற இந்த காரை தான் பிரதமர் பயன்படுத்த இருக்க போறதா பிரதமர் அலுவலகம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் வட்டாரங்களில் வெளியான தகவலின் அடிப்படையில் நம்ம தெரிவிச்சிருக்கோம். ஏற்கனவே பிரதமர் அவர்கள் பயன்படுத்திய கார்ல AK-47 துப்பாக்கி குண்டு வெடிச்சா கூட தாங்கக்கூடிய வகையில அந்த காரை வடிவமைச்சாங்க. அந்த லெவலுக்கு சேஃபான ஒரு காரா இந்த கார் இருக்கும்னு கருதப்படுது. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. திருமதி பாக்யா அசோக்கின் டைரக்ட் ட்ரேடிங் தொடர்பு கொள்ளுங்கள், மாற்றம் காணுங்கள்.